அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். 2026 தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? ஒன் இந்தியா நடத்திய கருத்து கணிப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் இடமா? தமிழகத்தில் வரும் 2026 ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் தமிழகத்தை ஆளப்போவது யார், முதலமைச்சராக போவது யார் என்ற கருத்து கணிப்பு ஒன் இந்தியா டுடேவின் மூலமாக நடத்தப்பட்டதாகவும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலமாக நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பை சுமார் 2 லட்சம் பார்வையாளர்கள் பார்த்ததாகவும் 29,000 பேர் வாக்களித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகபட்சமாக 40% பேர் வாக்களித்துள்ளார்கள். அதாவது 11,000 சொச்சம் பேர் இவருக்கு வாக்களித்துள்ளார்கள். இதன் மூலம் அவர் முதல் இடத்தை பெறுகிறார் என்றும், 2வது இடத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பெறுகிறார் என்றும், இவருக்கு சுமார் 10,000 சொச்சம் பேர் வாக்களித்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுதைய தமிழக முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 8,000 சொச்சம் பேர் தான் வாக்களித்துள்ளார்கள். இவர் 3வது இடத்தை பெறுகிறார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் 3% 4வது இடத்தை பெறுகிறார் என இந்த கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் கூறுகிறது. ஏற்கனவே நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் அனைத்துமே வரும் தேர்தலில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், தமிழகத்தில் முதலமைச்சராக 2வது முறையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார் என்று கூறப்பட்டு வந்தது. ஆனால் சமீப காலமாக வரக்கூடிய கருத்து கணிப்புகள் திமுகவிற்கு எதிராகவே வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இரு நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் வரும் தேர்தலில் திமுக 90 சட்டப்பேரவை தொகுதிகளில் தான் வெற்றி பெறும், தமிழக வெற்றிக் கழகம் 70 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி 35 தொகுதிகளிலும் 38 தொகுதிகள் இழுபறியிலும் ஒரே ஒரு இடத்தில் நாம் தமிழர் கட்சியும் வெற்றி பெறும் என்று கூறியுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, தொங்கு சட்டப்பேரவை தான் உருவாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வேறு சில நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் தமிழக வெற்றிக் கழகம் தான் வரும் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது, மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்காது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்படி ஒவ்வொரு நிறுவனங்களும் பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளை கூறி வந்தாலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட உள்துறை ரிப்போர்ட்டின் அடிப்படையில் வரும் தேர்தலில் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது, அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தேவை, எனவே அவர்களை எப்பாடுபட்டாவது என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என அண்ணாமலையின் மூலமாக காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் தமிழக வெற்றிக் கழகத்தோடோ அல்லது திமுகவோடோ சென்றுவிடக்கூடாது. அப்படி அவர்கள் சென்றுவிட்டால் கண்டிப்பாக வரும் தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்தவே முடியாது. ஒருவேளை அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர்கள் சேர்ந்துவிட்டால் நிலைமை மேலும் மோசமாகும். தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்காக மாறிவிடும். எனவே அவர்களை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த நிறுவனத்தின் கருத்து கணிப்புகள் அதிமுகவிற்கு சாதகமாக கிடைத்துள்ளதால் அதிமுகவினர் வேண்டுமென்றே அவர்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பை நிகழ்த்தியுள்ளார்கள். இதற்கு முன்பாக வெளிவந்த அனைத்து கருத்து கணிப்புகளும் திமுகவிற்கு சாதகமாகத்தான் வந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கருத்து கணிப்பு மட்டும் எப்படி திமுகவிற்கு எதிராக வரும் என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலில் தமிழகத்தில் 70 தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறும், 2வது இடத்தை தமிழக வெற்றிக் கழகம் பிடிக்கும், மேலும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவேளை அதிமுக ஒரு 40 இடங்களில் வெற்றி பெற்றுவிட்டால் ஆட்சி அமைப்பதற்கு கூட இது ஏதுவாக இருக்கும், திமுகவை எதிர்க்கட்சி வரிசைக்கு அனுப்பிவிடலாம் என்று கூட இவர்கள் வேலைகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இவை அனைத்துமே திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் திமுகவின் அமைச்சர்கள் 8 பேரின் மீது ஈடி ரைடுகள் ஏவப்பட தயாராக இருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஊழல் புகார் காரணமாக இன்றளவும் அமைச்சரவையில் இடம்பெறாமல் இருந்து வருகிறார். தற்பொழுது KN நேரு அவர்கள் 1020 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல அமைச்சர்களின் மீது வரும் காலங்களில் இது தொடரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. நன்றி.